சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மாருதி சுசுகி பார்த்துடலாம். ஓகேங்களா? மாருதி சுசுகி. ஸோ ஷார்ட் டைமில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து நமக்கு அனாலிசிஸ் பண்ணாலும் எப்பயுமே நம்ம பார்க்க வேண்டியது ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ 12 month சார்ட்டு போய்ட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, பேட்டர்ன் இருக்கான்றதை நமக்கு அங்கே தான் தெரியும். 1 year மார்க்கெட் வந்து கொஞ்சம் நமக்கு இந்த சார்ட்டை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வியூ ஆகுது. ஆக்சுவலாக சார்ட் ட்ரேடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, whenever you will see the chart you have need to predict what is you will identify for this chart. ஸோ இந்த சார்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் வந்திருக்கு. லாஸ்ட் 1 year இருக்குது பியரிஷ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பை ஆகி வந்த மார்க்கெட்டுக்கு நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்தது வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்றது சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், 6 month ஆர் 3 month சார்ட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். 6 month சார்ட் கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 1 year வந்து நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இது ஹை. ஓகேங்களா? இது லோ. ஸோ இது உள்ள தான் நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? 3 monthsலேருந்து 6 month மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். மந்த்லி சார்ட் கொடுத்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள், கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, 2025. ஓகேங்களா? 2025லேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, நமக்கு 12,071லேருந்து 17,327. எவ்வளோ? 12,071. 12,071. ஓகேங்களா? இது லோ. ஹை எவ்வளோ? 17,327. 17,327. ஓகேங்களா? இது உள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது பாருங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா நமக்கு. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இந்த ஹை போயிருக்கு, மறுபடியும் இந்த லோ வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து மார்க்கெட்டே இந்த ஹை மூவ் ஆகிருக்கு, மறுபடியும் இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா நமக்கு ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மறுபடியும் பை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 12,071 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மார்க்கெட்டு இப்போது 12,071லேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 13,257 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணலாம், இந்த ஹை டு இந்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மந்த்லி சார்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் சேஞ்ச் மந்த்லி சார்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வீக்லி சார்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்கும், சேஞ்சஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டில் இங்கேருந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்சு 1,600 பாயிண்ட்டு. ஓகேங்களா? எவ்வளோ இங்கே இருக்குல்ல, கீழே இருக்குது பாருங்கள், அதாவது 12,000. இது ஹை வேல்யூ 13,200 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு 1,500 பாயிண்ட்டு, 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே இருந்து கரெக்டான லெவலில் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் பண்ணுற பை ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்னது, அக்ரெசிவ் என்ட்ரி.
இதுவே வந்து மந்த்லி சார்ட்டில் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் கேண்டில் என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு என்ன இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் தெரியுதா உங்களுக்கு, அந்த விக்கு தெரியுதுல்ல, இந்த லோவில் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த மந்த்லி கேண்டில் ஒரு கேண்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பையர் செல்லர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஹைலேருந்து டவுன் ஆன வரைக்கும் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். மறுபடியும் அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். இந்த மந்த்து முடிஞ்சோன்னே அக்யூமுலேஷன் பண்ணிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் போன்ற யூஸ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு பை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து அதாவது அடுத்த இந்த இந்த மந்த்து முடிச்சுட்டு அடுத்த மந்த்து கேண்டில் வந்து உங்களுக்கு இப்படி புல்லிஷாக கூட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வரலாம். உங்களுக்கு இந்த கேண்டில் மாதிரி புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வரலாம். இல்லை மறுபடியும் சின்ன ஒரு அக்யூமுலேஷன் கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. டிபெண்ட் வந்து இந்த கம்பெனியோட இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓகே, புல்லிஷ் ஆர் பேரிஷ் இது எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும். இல்லைனா இங்கே வந்து என்ன நடக்கணும், சின்னதாக வந்து சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் குவார்ட்டர் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதர்வைஸ் வந்து சார்ட்டு பார்த்தீங்கன்னா பியூராக சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஓகேங்களா. லாஸ்ட் 6 மந்த்தாக மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான். 3 மந்த் சார்ட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. மார்க்கெட்டு இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு. ஓகேங்களா. ஸோ இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணுங்கள் மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கிறதுனா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துடலாம். ஸோ மார்கெட் சார்ட் இதுதான். அடுத்து வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்றதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஐடிசி ஷேர் ஓகேங்களா. ஐடிசி ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தது தான். அந்த சப்போர்ட்டில் இருக்கும். ஆக்சுவலாக 286 ஓகேங்களா. இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்காது. நியர் சப்போர்ட்டு டார்கெட் வந்து இப்போது ரீச் ஆகிருக்கும். உங்களுக்கு 315 டார்கெட்டு கொடுத்துருப்போம். அதை பிரேக் அவுட் ஆகி 316 நியர் இருக்கா. மார்க்கெட் க்ளோசிங் வந்து ஹை வந்து உங்களுக்கு 317 வரைக்கும் போயிருக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 315 லோ. ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணிக்கிங்க. வீக்லி ஆர் டே சார்ட் ஓகேங்களா. வீக்லி சார்ட் கொடுக்குறேன். ஸோ வீக்லி சார்ட்டு உங்களுக்கு கரெக்டாக என்ன இருக்கும், 286 இந்த லோ வந்துட்டு மார்க்கெட்டு நமக்கு என்ன இருக்கும், 315 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகும், எந்த லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலான்றதை செக் பண்ணலாம். ஜஸ்ட் 12 மந்த் சார்ட் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நமக்கு ரீடேஸ்மெண்ட்டு 0.69 ரீடேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் டெலிட் பண்ணலாம். டெலிட் பண்ணிடுறேன். நமக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து 0.5 285 லோ வந்திருக்கும் உங்களுக்கு. ஹை அண்ட் லோ கொடுத்து மார்க்கெட் ரீடெஸ்ட் வந்து 0.5 285 வந்திருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 3 மந்த்ஸ் 6 மந்த் சார்ட் கொடுங்க ஓகேங்களா. 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த் சார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லோ அண்ட் ஹை ஓகேங்களா. லோ அண்ட் ஹையில் போய்ட்டு என்னலாம் மறுபடியும் நமக்கு இந்த சப்போர்ட் எடுத்துருக்கு. மறுபடியும் ஹை இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா. ஸோ 1.69 265 வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன் வருதுன்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அபோவ் மூவ் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓவரால் வந்து நமக்கு இங்கே பேட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை, ரீடெஸ்ட்கான டார்கெட் தான் ஓகேங்களா. ரீடெஸ்ட்டுக்கான லெவலு. அடுத்து வந்து உங்களுக்கு மந்த்லி சார்ட்டு. ஸோ மந்த்லி சார்ட்டில் என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும்
மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன ஆகலாம், இன்க்ரீஸ் மறுபடியும் பை வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லோ இந்த ஹை மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் லோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் வரலாம். இல்லைனா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்வைஸ் மார்க்கெட்டு ஹைடிசி இந்த ட்ரெண்ட் லைன் லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மார்க்கெட் ஒரு ஃபாலிங்னு வந்துடும். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துடும். ஒரு ஹை ரீச் ஆன மார்க்கெட்டு என்னாகும், நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹை நல்லா ஒரு பை ட்ரெண்ட் ரீச் ஆன மார்க்கெட்டு சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், சின்ன ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? கரெக்ஷன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஷேர் வந்து கொஞ்சம் செல் பண்ணுவாங்க. இருந்த லோவிலேருந்து வந்த ஹைக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஆகிடும். உங்களுக்கு லாங் டைமில் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஆகிடுச்சு அப்படின்னா அக்யூமுலேஷன் தான் நடக்குமே தவிர மார்க்கெட் நீங்கள் என்ன பண்ணலாம், சைட்வேஸ் மார்க்கெட்டில் பை அட் லோ செல் அட் ஹை. லோவில் பை பண்ணிக்கலாம், ஹையில் செல் பண்ணிக்கலாம். லோவில் பை பண்ணிக்கலாம், ஹையில் செல் பண்ணிக்கலாம். மறுபடியும் லோவில் பை பண்ணிக்கலாம், ஹையில் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.